எதுவும் தெரியாத அறியாத இளைஞர்களிடம் தன்னை உயர்த்திக்கணும், அதால தனக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கணும்ன்றதுக்காக உலகமே நேசித்த, தமிழினமே நேசித்த ஒரு மேதகு பிரபாகரனை அவர் வழி வந்த அவர் நேர்மையும் ஒழுக்கம் உள்ள நீ என்றைக்கு அந்த போராளிகள் வீரத்தை பத்தி நீ பேசியிருக்கிற? பிரிகேடியர் பால்ராஜ் என்ற அந்த ஒப்பற்ற கட்டளை தளபதியை பத்தி நீ என்னைக்கா பேசுகிறியா? அவனுடைய வீரம் தெரிந்த அந்த முற்றுகை போராட்டத்தை பத்தி பேசுகிறியா? நார்மந்தி தரையிறக்கத்துக்கு ஒப்பான குடாரப்பு தரையிறக்கத்தில் 1200 போராளிகளோடு போய் ஆணையரவு படைதளத்துக்கு 40,000 போராளிகள் ராணுவ வீரர்களை கொண்ட ஆணையரவு படைதளத்துக்கு பின்பக்கமா 1200 போராளிகளோடு போயிட்டு கிட்டத்தட்ட 32 நாள் முற்றுகையில் ஈடுபட்டான. கைகளில் எடுத்து கொண்டு போன ஆயுதங்களும் கையில் எடுத்து போன உணவுகளை மட்டுமே வைத்து 40,000 ராணுவ வீரர்களை கொண்ட எஃகு கோட்டை என்று சொல்வார்கள். ஆணையரவு படைத்தளத்தை எஃகு கோட்டைன்னு சொல்லுவாங்க. அதை வெறும் 1200 போராளிகளோட முற்றுகையிட்டு வீழ்த்தினான பால்ராஜ். அவனை பத்தி நீ பேசியிருப்பியா? அவனை பத்தி பேசியிருப்பியா நீ? முன்களத்திலிருந்து முற்றுகை போராட்டம் பண்ணான தீபன், பிரிகேடியர் தீபன், அவரை பத்தி நீ பேசியிருப்பியா? ஒருவேளை இதெல்லாம் பேசுவதற்கு இங்க தடையா கூட இருக்கலாம். எது தடையா? இதெல்லாம் தடையா இருக்குதா? இது மாதிரி இப்ப சொல்றீங்க பாரு, இதுதான் சரியானது, இதுக்கெல்லாம் தடை கிடையாது, இதெல்லாம் நாங்க பேசுறோம்.